அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, சூனியம் அது குறித்து குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பிலான அறிவிப்பாளர் தொடர் சரியாக உள்ள செய்திகளும் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் அது குறித்த தெளிவு, சூனியம்னா என்ன, சூனியம் என்கிற சொல் நிறைய இருக்குது. குர்ஆன்லையும் சூனியத்துக்கு அரபி வார்த்தை என்ன, சிஹிர். சிஹிருங்கிற சொல்லு குர்ஆனில் நிறைய இருக்குது, ஹதீஸில் நிறைய இருக்குது. ஆனால் சிஹிர்னா என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன, சிஹிர்னால என்ன பண்ண முடியும், அது வரை விளக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. சிஹிர்னா என்ன என்று குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் முஸ்லிம் அறிஞர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விளக்கத்தில் தான் பல கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகள் வருது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, சூனியம்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது, சிஹிர்னு ஒன்று இருக்குது. நம்ம அல்லாத மற்றவர்களும் சிஹிர்னு ஒன்று இருக்குங்கிறாங்க. ஆனால் அந்த சிஹிர்னா என்னங்கிற விளக்கத்தில் தான் நாம் வேறுபடுகிறோம், அவர்களும் வேறுபடுகிறார்கள். நம்ம அல்லாத மற்றவர்கள் சுன்னத் ஜமாத்து, தப்லீக் ஜமாத்து, ஜாக்கு, சலஃபீஸ கோட்பாடு என்று இமாம்கள் பெரியார்களை பின்பற்றக்கூடிய கோட்பாட்டை கொண்டவர்கள் என்று எல்லோருமே சூனியம்னா என்னன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, சூனியத்தின் மூலமாக எது வேண்டுமானாலும் பண்ணலாம், சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவியை பிரிக்கலாம், சூனியத்தின் மூலமாக வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்கலாம், சூனியத்தின் மூலமாக ஒருவனை பைத்தியக்காரனாக்கலாம் அப்படின்னு நிறைய சொல்கிறார்கள். சூனியத்தினால அது பண்ண முடியும், சூனியத்தினால இது பண்ண முடியும், திடீர்னு ஒருத்தவங்க கைத்தொழில் வந்துருச்சுன்னா கூட சூனியத்தினால இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவிற்கு பிற ஜமாத்தார்கள் சூனியம்னா என்னன்னு சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கு. நம்மை பொறுத்தவரையும் நாம் என்ன சொல்கிறோம், சூனியத்துக்கு எந்த விதமான உண்மைத்தன்மை கிடையாது, அதுக்கு சக்தி இல்லை, அது ஒரு ஏமாத்து வேலை, கண்கட்டி வித்தை இப்படின்னு நாம் சொல்கிறோம். சூனியத்தினால எதுவுமே பண்ண முடியாது, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கவும் முடியாது, ஒருவருக்கு ஒரு நோயை உண்டாக்க முடியாது, ஒருவனை பைத்தியக்காரன் ஆக்க முடியாது, வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்க, அவங்க எதையெல்லாம் முடியும்னு சொல்கிறார்களோ அது எதுவுமே முடியாது, சூனியத்தின் மூலமாக எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இரண்டு முரண்பாடான நிலைப்பாடுகள், ஒரு சாரார் சொல்கிறாங்க சூனியத்தினால் எது வேண்டுமானாலும் முடியும் அப்படிங்கிறாங்க, நாம் சொல்கிறோம் சூனியத்தினால எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இரண்டில் குர்ஆன் எந்த நிலைப்பாட்டை சொல்லுது, ஹதீஸுகள் என்ன நிலைப்பாட்டை சொல்லுது, எது சரியான நிலைப்பாடுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். இப்போ முதலாவது தான் சூனியம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இந்த சொல்லை குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் உள்ள மக்கள் யாரு, குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் உள்ள அரபு மக்கள் இந்த சிஹிர், சூனியம் என்கிற சொல்லை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சில வசனங்களை வச்சு பார்க்கலாம். உதாரணமாக நபிமார்கள் வர்றாங்கல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபிமார்கள் ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட, எல்லா சமூகத்துக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க. எல்லா காலகட்டத்திலையும் நபிமார்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையுமே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபிமார்களை சூனியக்காரன் விமர்சனம் பண்ணாங்க. அந்த நபிமார்களை எல்லா காலத்திலையும், ரசூலுல்லாஹ் குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் மட்டும் கிடையாது, எல்லா காலத்திலையும் ஒரு இறை தூதர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட செய்தியை மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த இறை தூதரை என்னன்னு சொல்லிடுறாங்க, சூனியக்காரர், இவர் சூனியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, ரெண்டாவது. அப்ப அந்த சொல்ல அதற்கு முன்பே புழக்கத்தில் உள்ள ஒரு சொல்லா இருக்கு. ஒரு தூதர் வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது இவரை நம்பாதீங்க, இவர் சூனியக்காரர் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். குர்ஆன்ல அது குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்றான், கதாலிக்கமா தல்லதீன மின் கப்லிஹிம் ரசூல், இதற்கு முன்பு எந்த தூதர் இவர்களிடத்தில் வந்தாலும் இல்லா காலு சாஹிரும் அவ் மஜ்னூன், அவர்கள் சூனியக்காரர் என்று சொல்லாமல் இல்லை, பைத்தியக்காரர் என்று சொல்லாமல் இல்லை. எந்த இறை தூதர் பிரச்சாரம் பண்ணாலும் அந்த இறை தூதர் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, சூனியக்காரன் சொல்லியிருக்கிறாங்க. இது சூரத்துல் தாரியாத், அது தாரியாத் என்கிற அத்தியாயத்தில் 52வது வசனம். இரண்டாவது, தூதர்களை சூனியக்காரர்னு சொல்றாங்க ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தா, அந்த தூதர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கியிருக்கிற அனுமதியின் பேரில், அல்லாஹ்வினுடைய அற்புதத்தின் பேரில் அற்புதங்கள் நிகழ்த்துறாங்கல்ல. எல்லா இறை தூதர்களுக்கும் அற்புதம் வழங்கப்பட்டிருந்துச்சு, எல்லா இறை தூதர்களும் அற்புதங்கள் பண்ணாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அற்புதம் பண்ணாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அற்புதம் பண்ணாங்க,
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அற்புதம் பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அற்புதம் வழங்கப்படாம எந்த இறை தூதருமே கிடையாதுன்ட்டாங்க. அப்போ இறை தூதர்கள் அவங்கவுங்க சமுதாயத்திற்கு தான் ஒரு இறை தூதர் தான் என்பதை நிலைநாட்டுவதற்கு அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அந்த அற்புதங்களை அந்த மக்கள் நம்ப மறுத்தாங்க. இதெல்லாம் அற்புதம் இல்லை அப்படின்னு நம்ப மறுத்தாங்க. அந்த அற்புதங்களை நம்ப மறுக்கின்ற பொழுது அதுக்கு அவங்க பயன்படுத்திய வார்த்தையும் இதுதான், சிஹர், சூனியம் அப்படின்னாங்க. தூதரை சூனியக்காரர் நாங்க நல்லா விளைக்கணும். தூதர்களை சாஹிர், சூனியக்காரர் அப்படின்னாங்க. அவங்க பண்ண அற்புதத்தை சிஹர், சூனியம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்க ஒரு அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அந்த அற்புதங்களை நம்ப மறுக்கின்ற பொழுது இந்த இதையெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் அற்புதம் இல்லை, இது சிஹர், இது சூனியம் அப்படின்னு சூனியம் என்கிற சொல்லை சொல்லித்தான் இறை தூதர்கள் செய்த அற்புதங்களை மறுத்தாங்க. அது குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருகிறது. உதாரணமா அன்ஆம் என்கிற அத்தியாயத்தில் 7வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்கிறான், வலவு நஸல்னா அலைக்க கிதாபன் ஃபி கிர்தாசின், நபியே உமக்கு வேதத்தை புத்தக வடிவில் நாம் வழங்கியிருந்தாலும், பேப்பர் வடிவில் உமக்கு நாம் வழங்கியிருந்தாலும், ஃபல மசூஹு பி ஐதீஹிம், அதை அவர்கள் தங்களுடைய கரங்களால் தொட்டு பார்த்தாலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் எப்படி அருளப்பட்டுச்சு? ஓசை வடிவத்தில் தான் அருளப்பட்டுச்சு. ஓதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குர்ஆனை ஓதுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அது பதிவாகும், ரசூலுல்லாஹ் அதை ஓதி மக்களுக்கு தெரிவிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி அருளப்படலை? புத்தகமாக அருளப்படலை, புக்கா பேப்பரா அருளப்படலை. ஆனால் முந்தைய சமூகத்தில் உள்ள பல தூதர்களுக்கும் எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது? ஏடுகளாக வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்? சுஹுஃபி இப்ராஹிம வ மூசா, இப்ராஹிம் மற்றும் மூசாவின் ஏடுகளில் இது உள்ளது அப்படின்னு சொல்லி வருகிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத்து பலகை, தௌராத் வழங்கப்படுகின்ற பொழுது என்னென்ன சொல்லப்படுது குர்ஆன்ல? பலகை வழங்கப்படுச்சு. அந்த சமுதாயம் காளை கன்றை வணங்கும் பொழுது அந்த பலகையை தூக்கி வீசினாரு அப்படிலாம் வருதுல்ல. அப்ப முந்தைய இறை தூதர்களுக்கு வேதங்கள் புத்தகமா பேப்பர் வடிவத்தில் அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அப்படி அருளப்படலை. அப்ப குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓசை வடிவில் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்னன்னு கேட்டாங்க, நீங்க என்ன ஓதி காட்டுறீங்க, ஓசை வடிவத்தில் சொல்றீங்க, ஒரு புக்கா நீங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. மறுக்கும் பொழுது அதுக்கு அல்லாஹ் ரிப்ளை பண்றான். என்ன ரிப்ளை பண்றான்? உலவு நஸல்னா அலைக்க கிதாபன் ஃபி கிர்தாசின் ஃபல மசூஹு பி ஐதீஹிம், அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம புத்தக வடிவத்தில் தந்து அவன் கையால தொட்டு பார்த்தா கூட, தொட்டு பார்க்கறதுங்கிறது எதுக்கு? பேப்பர் தான், புத்தக வடிவத்தில் தான் அருளப்பட்டிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றது. கையால தொட்டு பார்த்தா கூட லகாலல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இறை மறுப்பாளர்கள் சொல்வார்கள் இது தெளிவான சூனியம், சூனியம் பண்ணிட்டாரு. அவன் கேட்டதுதான் நடந்திருக்கு. அவன் தான் கேட்டான், பேப்பர் வடிவத்தில் இருந்தா நாங்க நம்புவோம்ல அப்படின்னா. அவங்க கேட்கிற மாதிரி அல்லாஹ் வந்து சொல்றான், அப்படியே ஒரு பேச்சுக்கு நடந்தாலும் உங்களுக்கு புத்தக வடிவத்தில் தந்தா கூட அப்பவும் இவன் நம்ப மாட்டான், நம்ப மறுப்பான். நம்ப மறுக்கின்ற பொழுது எதை சொல்லி மறுப்பான்? சிஹர், இது சூனியம் அப்படின்னு சொல்லி மறுக்கலாம். அப்போ ஒவ்வொரு இது மாதிரி எல்லா விதமான இறை தூதர்கள் செய்த அற்புதங்களை சிஹர், சூனியம் அப்படின்னு சொல்லி தான் மறுத்தாங்க. அது மாதிரி தூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு செய்த பிரச்சாரம், ரசூலுல்லாஹ் முதல் கொண்டு எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு செய்த பிரச்சாரம், இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க எல்லாருமே மரணத்திற்கு பிறகு திருப்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மரணத்திற்கு பிறகு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதையும் அந்த மக்கள் மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள மக்களும் மறுத்தாங்க, ஏத்துக்கல. அது குறித்து அல்லாஹ் சொல்கிறான், வலையின் குல்த, நபியை நீங்கள் சொன்னால், இன்னக்கும் மபூஸூன மின் பஅதில் மௌத்தி, மரணத்திற்கு பிறகு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று சொன்னால், லயகூலன்னல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது வந்து ஹூதுங்கிற அத்தியாயத்தில் 7வது வசனம். இறை மறுப்பாளர்கள் கூறுகிறார்கள் இது தெளிவான சூனியம் தான், அதெல்லாம் சூனியம், அப்படிலாம் நடக்காது. எப்படி சொல்கிறார்கள்? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீங்க உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் சொல்வது சூனியம்ங்கிறாங்க. அப்ப இப்படி பல்வேறு நேரங்கள்ல இறை தூதர்கள் செய்த அற்புதங்களை சூனியம்னு சொல்லியிருக்கிறாங்க. இறை தூதர்கள் செய்த பிரச்சாரத்தை, என்ன பிரச்சாரத்தை? மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு என்ற அந்த பிரச்சாரத்தை சூனியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அல் ஹிஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலே அதில் அல்லாஹ் சொல்கிறான், வலவு ஃபதஹ்னா அலைஹிம் பாபம் மினஸ் ஸமா, வானத்தில் உள்ள வாசலை அவர்களுக்காக நாம் திறந்தால், ஃபதல்லு ஃபீஹி யஅருஜூன், அவர்கள் மேலேறி செல்பவர்களாக மாறினால், வானத்திலிருந்து ஒரு வாசலை திறந்து
இவங்களெல்லாம் வானத்துக்கே கூட்டு போயிட்டா கூட, மேலேறி சென்றாலும் லக்காலு, இந்த இறை மறுப்பாளர்கள் சொல்வார்கள், இன்னமா சுக்கிரத் அபுசாருனா, எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டது, பல் நஹ்னு கௌமும் மஸ்ஹூரூன், நாங்கள் சூனியம் வைக்கப்பட்ட கூட்டத்தினராக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏகத்துவ கொள்கை பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஃபிரௌன் என்ன சொன்னாங்க, அப்படியா அல்லாஹ் எங்கே இருக்கான், வானத்தில் இருக்கிறான், அப்படின்னா ஒரு படியை போட்டுற வேண்டியதானே, ஒரு ஏணியை வச்சு எங்களெல்லாம் கூட்டு போயிருங்க, நாங்களும் பார்த்துருவோம்ல, நீங்கள் பேசுகிற அல்லாட்ட நாங்களும் பார்த்துருவோம்ல, விஷயம் அதோட முடிஞ்சிருமேன்னு கிண்டல் பண்ணான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில். அது மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படியான ஒரு கருத்தோட்டம் வருகின்ற பொழுது, இறை மறுப்பாளர்கள்ட்ட அந்த சிந்தனை வருகின்ற பொழுது அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்றான், நபியே இவங்க சொல்ற மாதிரி வானத்துக்கு ஒரு வாசல் வச்சு இவங்களெல்லாம் மேலே கூட்டு வந்துட்டா கூட என்ன தெரியுமா சொல்லுவான், இன்னமா சுக்கிரத் அபுசாருனா, எங்கள் பார்வைகள் மயக்கப்பட்டு விட்டது, ஏதோ நடந்திருக்கு, பார்வையை வந்து மயக்கிட்டாங்க, இது உண்மை கிடையாது, உண்மையா நடக்கல, பார்வை மயக்கப்பட்டு விட்டது, பல் நஹ்னு கௌமும் மஸ்ஹூரூன், நாங்கள் சூனியம் வைக்கப்பட்ட கூட்டத்தினராக மாறிவிட்டோம், நம்மளை எல்லாம் ஏதோ பண்ணிட்டார், சிஹிர் பண்ணிட்டார் நம்மளை இப்படின்னு சொல்லுவாங்க. இது அல் ஹிஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் 10லிருந்து 15 அதில் நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன நம்ம சொல்ல வரோம்னா, எது எல்லாம் சூனியம்னு சொல்லியிருக்கிறாங்க, இறை தூதரை சூனியக்காரன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க பண்ண அற்புதங்களை சூனியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வேதம் புத்தக வடிவில் வழங்கப்பட்டு அதை தொட்டு பார்த்தாலும் அதை சூனியம்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் எடுத்து சொல்றான். அது ஒண்ணு. அடுத்து மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுகிற வாழ்க்கையும் சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்திலேயே அவங்கள அழைச்சிட்டு போனா கூட, வானத்தின் வாசலை திறந்து வச்சு உங்களை மேலே கூட்டிட்டு போனா கூட சூனியம்னு சொல்லுவாங்க. இதுலதான் நம்ம எப்படி புரியணும்னு ஒண்ணு வருது. இவ்வளவு சொல்லுவாங்கன்னு வருதுல, சூனியம்னா என்னன்னு வரல, அப்படித்தானே, எல்லாத்தையும் அவங்க சொன்னதான் வருது. இதை பார்க்கும்போது சில நேரம் சூனியம்ங்கிறான், மைக்கை பார்த்து சூனியம்ங்கிறான், செல்போனை பார்த்து சூனியம்ங்கிறான். இப்ப சூனியம்னா என்னங்கிறது இதுல சொல்லப்படுதானா இல்லை, ஒவ்வொரு பொருள் அல்லது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போது சூனியம்ங்கிற சொல் பயன்படுத்தப்படுறது தான் பார்க்கணும். இப்ப இதை நம்ம இப்படி முடிவெடுத்தோம்னா, எங்களை உதாரணத்துக்கு பாட்டிலை பார்த்து சூனியம்னு சொல்லும் பொழுது நம்ம என்னென்னு முடிவெடுக்க வேண்டியது வரும், பாட்டில் எல்லாமே சூனியம் முடிவெடுக்க வேண்டியது அப்படித்தானே வரும். சூனியம்னா இப்போ பாட்டில் எல்லாமே சூனியம், அந்த ஒன்று மட்டும் இருந்தா அப்படி முடிவெடுக்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம இன்னும் முடிவெடுக்கல, பிளாங்கா இருக்கிறோம், அது ஒரு புரிதலுக்காண்டி சொல்றேன். மைக்கை பார்த்து சூனியம் சொல்லும் பொழுது இப்ப என்ன விளக்கம் செய்யறது, மைக்கெல்லாம் சூனியம், அப்போ எல்லா மைக்கு சூனியம்னா மைக்கு தான், மைக் எல்லாமே சூனியம் இப்படின்னு வருது. செல்போனை பார்த்து சூனியம் சொல்லும் பொழுது செல்போன்லாம் சூனியம், எல்லா செல்போனும் சூனியம் தான், சூனியம்னா எதுதான், செல்போனு தான், இப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு அம்சம் அதுல வருது. சூனியம்னா என்னன்னு சொல்லப்படலை, ஒன்னொன்னே பார்த்து அது சூனியம் இது சூனியம் இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். சரியா? இப்ப இதுல அடுத்த கட்ட விளக்கமா நீங்க பாருங்க. உதாரணமா அற்புதங்கள் நடத்துறாங்கல்ல, இறை தூதர்கள் அற்புதம் செய்யறாங்க, அந்த அற்புதத்தை பார்த்து சூனியம்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு 2 பொருள் வருது. அதுக்கு என்ன அர்த்தம் வருது, 2 அர்த்தம் வரும். அவன் எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இப்ப நம்ம தேடுறோம். ஒரு சொல்லு பயன்படுத்தப்பட்டதை பார்த்துட்டோம், இப்ப எந்த அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், தேடுறோம். ஒரு சர்ச் பண்ற மாதிரி, ஒரு ஆய்வு பண்ற மாதிரி பண்றோம். அற்புதங்களை பார்த்து சூனியம்னு சொல்லும் பொழுது அவன் எந்த அர்த்தத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு, சூனியத்தினால் எது முடியுமோ அதைத்தானே நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க எந்த விதத்துல இறை தூதர் ஆயிட்டீங்க, தூதர் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு தானே சொல்றான். தூதர் இல்லை என்று நம்புற இடத்துல சொல்றானா, மறுக்கிற இடத்துல சொல்றானா, உங்களெல்லாம் தூதரா ஏத்துக்க முடியாது, அது என்ன இறை தூதரு, நீங்க இறை தூதர்ங்கிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறான். இறை தூதர் என்பதற்கு அவங்க ஒரு சான்றாகத்தான் அந்த அற்புதங்களை முன் வச்சாங்க. அல்லாஹ் கொடுத்த அற்புதம், அவங்களுக்குள்ள சக்தி இல்லை, அல்லாஹ் கொடுத்த அற்புதம், அதை முன் வச்சாங்க. அந்த அற்புதத்தை மறுக்கிறான், மறுக்கும் பொழுது சூனியம்னு சொல்றான். அப்ப எந்த அர்த்தத்தில் அவன் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இது என்ன பெரிய அற்புதம், இதுதான் சூனியத்தினாலேயும் முடியுமே, அப்ப சூனியத்தால் எது முடியுமோ அதையே நீங்களும் செஞ்சுட்டு உங்களை இறை தூதன் ஏன் சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் சக்தி வந்து விட்டது, இப்படி ஒரு அர்த்தமா இருக்கலாம். அப்ப இறை தூதர்கள் அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அதை மறுக்கிற இடத்துல சொன்னாங்கன்னா ஒண்ணு இந்த அர்த்தமா இருக்கணும், என்ன இது என்ன அற்புதம், இது சிகிர், இது சூனியம், அது சூனியத்தினாலேயுமே முடியுமே அப்படின்னு உள்ள ஒரு அம்சம். உதாரணமா நம்ம கிட்ட வந்து ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் என்ன செய்யறாங்க, 5 ஸ்டார் கவர் காட்டல, 5 ஸ்டார் சாக்லேட்னு சொல்லி தர்றாங்க, நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு இது 1 ரூபா சாக்லேட்ல இது என்ன, இது அந்த காலத்தில் உள்ள ஆசை சாக்லேட் மாதிரி இருக்கு, 50 பைசா சாக்லேட் மாதிரி இருக்கு, இதை போய் 5 ஸ்டாருங்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னன்னு சொல்லுவோம், இது ஒரு சாதா சாக்லேட் தானே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்,
சாதா சாக்லேட் என்ன டேஸ்ட்ல இருக்கோ அதே தனப்பா இதுல இருக்கு. இதை போய் என்னமோ பெரிய 50 ரூபா சாக்லேட், 100 ரூபா சாக்லேட், 5 ஸ்டார் சாக்லேட், 3 ஸ்டார் சாக்லேட், யாரை ஏமாத்த பாக்குறேன் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப என்ன லேபிள் கொடுக்குறோமோ, என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த தன்மையை ஒத்ததாகத்தான் இது இருக்கிறது. அதை மிஞ்சிய தன்மை எதுவுமே இதுல இல்ல, புதுசா இதுல ஒண்ணுமே இல்ல, இதுதான் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அந்த வார்த்தையை தரும். சூனியம்னு சொல்லும் பொழுது சூனியத்தினாலதான் முடியுமே. அது என்ன நீங்க அற்புதம்னு சொல்றீங்க, இதை கொண்டு நீங்க எப்படி உங்களை இறை தூதர்னு சொல்லலாம் இப்படிங்கிற ஒரு அர்த்தம். சரியா? அல்லது எந்த அர்த்தமா இருக்கலாம்? ஒண்ணு அந்த அர்த்தமா இருக்கணும், அல்லது எந்த அர்த்தமா இருக்கலாம், இன்னொரு அர்த்தம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சூனியம்ங்கிறது அது ஒரு ட்ரிக், அது ஒரு ட்ரிக், மந்திரம், மேஜிக் மாதிரி ஒரு மந்திரம். அது உண்மை கிடையாது. மேஜிக் மாதிரி ஒரு மந்திரம் பண்ணக்கூடிய வித்தை தான் சூனியம். அதை நீங்க பண்ணிட்டு இறை தூதர்கள் அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அவங்க மறுக்கிறாங்கல்ல, அப்ப என்ன அர்த்தம்னா வித்தை காட்டுறவன் பண்றது தானே, அதைத்தான் நீங்களே என்னமோ பண்ணிருக்கிறீங்க. இது உண்மையெல்லாம் கிடையாது, இது ஒரு பொய். அப்ப பொய்யான ஒன்றை செய்து, சூனியம் எப்படி பொய்யானதோ, சூனியம் எப்படி சில தந்திரங்களை கொண்டதோ, சூனியம் எப்படி சில ட்ரிக்ஸ் அடிப்படையில் செய்யப்படுகின்ற ஒன்றோ, அது மாதிரி நீங்க செஞ்சுட்டு இப்போ உங்களை இறை தூதர்னு சொல்றீங்களா? விளங்குதா? இந்த அர்த்தம் இருக்கலாம் தானே. ஒண்ணு எந்த அர்த்தம் இருக்கலாம், சூனியத்தால் எது முடியுமோ அதை நீங்கள் செய்துவிட்டு உங்களை இறை தூதன் எப்படி சொல்லலாம்? நீங்க அதை சூனியத்தினாலே முடியுமே. அற்புதம்னு சொன்னா யாராலும் முடியாததான் இருக்கணும்ல. நான் அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்க அற்புதம் செஞ்சு காட்டுங்க, இந்த பாருங்க செல்போனை தூக்கிட்டேன் பாருங்க இப்படின்னா இது எல்லாரும் தானப்பா தூக்குவான், இது ஒரு பெரிய விஷயமா? செல்போனை தூக்குறது ஒரு அற்புதமா? அப்போ இதுதான் அதனால முடியுமே, இதெல்லாம் 5 நிமிஷத்துக்குள்ள செய்யுமே. நீ அற்புதம் பண்றதா இருந்தா புதுசா பண்ணுங்க. அப்ப புதுசா ஏதாவது பண்ணுங்கிற கருத்தில் சூனியத்தால் எது முடியுமோ, உண்மையிலேயே முடியும், சூனியத்தால் உண்மையிலேயே எது முடியுமோ அதை நீங்கள் செய்துவிட்டு எப்படி நீங்க அற்புதம்னு சொல்லலாம்ங்கிற கருத்தில் சொல்லியிருக்கலாம் இறை மறுப்பாளர்கள். ஒண்ணு. ரெண்டாவது, சூனியம்ங்கிறது அப்படிலாம் அதுக்கு ஒரு உண்மை தன்மைலாம் இல்லை, அது ஒரு வித்தை, அது சில தந்திரங்களின் அடிப்படையில் செய்யப்படுவது. தந்திரங்களின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற சூனியத்தை நீங்கள் செய்துவிட்டு தந்திரங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு வித்தையை நீங்கள் கற்றுவிட்டு அதையே நீங்களும் செய்து கொண்டு உங்களை இறை தூதர்னு சொல்றீங்களா? உங்களுக்கு அதனால தான் தூதர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, சாகிரும், இவங்களாம் சூனியக்காரர்கள், தூதர்கள் கிடையாது, சூனியக்காரங்க. தந்திரங்கள் கத்திருக்கிறாங்க, வித்தையை கத்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா, அது மாதிரி இவங்களும் சூனியம் என்கிற அந்த வித்தையை கற்றுக்கொண்டு அதை செய்து விட்டு அது மூலமா நம்ம கண்ணை அதனால தான் என்னன்னு சொன்னாங்க, அந்த பேப்பர் வடிவத்தில் உள்ளதை தொட்டு பார்த்தா கூட சூனியம்னு சொல்லிடுவாங்கன்னு வருதுல. அதெல்லாம் எதை காட்டுகிறது, எந்த பொருள் அதில் இருப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துது. இது ஏதோ ஒரு தந்திரம் தான் பண்ணிருக்கிறீங்க, உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு சில ட்ரிக்ஸ். அப்ப தந்திரங்களின் மூலமாக செய்யக்கூடிய ஒன்றை நீங்களும் செய்து கொண்டு அந்த தந்திரத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களை இறை தூதர்னு சொல்றீங்களா? இப்படி ஒரு அர்த்தம் இருப்பதற்கும் அதுல வாய்ப்பு இருக்கு. இரண்டில் எந்த அர்த்தம் அப்படின்னு நம்ம அவன் எந்த அர்த்தத்தில் சொன்னான்ங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாது. அவன் எந்த அர்த்தத்தை நாடி இருந்தா நமக்கு தெரியுமா? ரெண்டு அர்த்தமும் அதுல இருக்கு, ரெண்டு புரிதலும் அதுல இருக்கு. இன்னைக்கு சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்றவங்கலாம் இறை மறுப்பாளர்கள் பயன்படுத்திய வார்த்தையை தான் என்ன செய்யறாங்க, ஆதாரமா காட்டுறாங்க. பாருங்க, அற்புதங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதை சூனியம்னு சொன்னாங்கல்ல. அப்ப சூனியத்துக்கு என்ன இருக்கு, சக்தி இருக்கு. சூனியத்தின் மூலமா சந்திரனை 2ஆ பிளக்கலாம், சூனியத்தின் மூலமா கடல்ல வலிய உண்டாக்கலாம், சூனியத்தின் மூலமா நோய் நொடிய நீக்கலாம், சூனியத்தின் மூலமா ஒருவரை நோயை உண்டாக்கலாம் இப்படின்னு சொல்றாங்க. எதை ஆதாரமா காட்டி, இறை மறுப்பாளர்கள் சொன்னதை ஆதாரமாக காட்டி சூனியம்னா என்னன்னு விளங்க வர்றாங்க. விளங்க அவங்களுக்கு. அப்ப இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, சரி ரெண்டு அர்த்தமும் வருது, அவன் எல்லாத்தையும் சூனியம்னு சொல்லியிருக்கிறான், சூனிய காரணம் சொல்லியிருக்கிறான், அப்படி மாத்தி மாத்தி சொல்றான்னு ரெண்டு அர்த்தமும் அதுல புரிதல் இருக்கு. நாம ஒரு முடிவெடுக்கும் பொழுது, நம்ம கொள்கையாக நம்ம முடிவெடுக்க போறோம், சூனியம்னா என்ன என்கிற ஒரு கொள்கையாக நாம முடிவெடுக்கும் பொழுது இறை மறுப்பாளர்கள் என்ன சொன்னான்ங்கிறதை வைத்துக் கொண்டு அவன் எந்த புரிதலில் சொன்னான் என்பதை வைத்துக் கொண்டு நம்ம கொள்கையை முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பொருள் குறித்து இது என்ன, இந்த பொருள் என்ன நம்ம நம்பணிப்போம், இந்த பொருள் என்னன்னு இறை மறுப்பாளன் சொல்றான். அவன் என்ன செய்யறான், இதுதான் ஆப்பிள் போனு அப்படிங்கிறான். உதாரணத்துக்கு இதுதான் ஆப்பிள் போனு அப்படின்னு இறை மறுப்பாளர் சொல்றான். இறை மறுப்பாளர்கள் எல்லாரும் இது ஆப்பிள் போன், இது ஆப்பிள் போனுங்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு சரி இதுதான் ஆப்பிள் போனு நான் நம்புறேன். என்னப்பா ஆதாரம்? அதான் இறை மறுப்பாளர்கள் சொன்னாங்கல்ல, இதை பார்த்து அன்னைக்கே 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆப்பிள் போனுன்னு அவன் சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்றான்ல.
அப்ப அதனால இது ஆப்பிள் போனு இப்படி நம்ம நம்புவது முறையா? இதே பொருள் குறித்து இறை மறுப்பாளன் சொன்னதை தூரமா ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ் இந்த பொருளை பத்தி என்ன சொல்றான், ரசூல்லா இந்த பொருளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு பொருள் குறித்து இறை மறுப்பாளர்கள் ஒன்று சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு பார்வையை முன்வைப்பான், ரசூல் ஒரு பார்வையை முன்வைப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல்லா இந்த பொருளை பத்தி என்ன சொல்றாங்க, அதை நம்முடைய கொள்கை முடிவா எடுப்பது சரியா? ரெண்டில் எது சரி? அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க? இறை மறுப்பாளர் நீங்க சொன்ன அர்த்தத்துல தான் சொல்லியிருக்கிறான். இது அவன் ஆப்பிள் போன் தான் சொல்லியிருக்கிறான். உதாரணத்துக்கு அற்புதங்களை சூனியம்னு சொல்லியிருக்கிறான். சூனியத்தினால் அது முடியுங்கிற கருத்தில் கூட அவன் சொல்லியிருக்கலாம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் அப்படி சொன்னான் என்பதை வைத்துக் கொண்டு சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு நம்ம முடிவெடுக்கணுமா? சூனியத்தை பற்றி அல்லாஹ் வேறு இடங்கள்ல என்ன சொல்றான்? தன் பார்வையாக, இறை மறுப்பாளர்களின் பார்வையாக அல்லாமல் தனது பார்வையாக அல்லாஹ் சூனியத்தை பற்றி என்ன பதிவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும்ல. அதை பார்த்து அதைத்தான் நம்முடைய கொள்கையா நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். உதாரணத்துக்கு ஃபிரௌன் என்னன்னு சொன்னா, தன்னை அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உயர்ந்த இறைவன், மேலான இறைவன். தன்னை இறைவன் சொல்லல, உங்களுடைய உயர்ந்த மேலான இறைவன் நான் தான் அப்படின்னா. அவன் அப்படி சொன்னாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? சொன்னது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், எடுத்து சொல்றான். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, அன ரப்புக்குமுல் அஅலாங்கிறார், நான் தான் உயர்ந்த இறைவன் அப்படிங்கிறார். ஏன்பா இப்படி சொல்றேன்? அதான் ஃபிரௌன் சொல்லியிருக்கிறான்ல, ஃபிரௌன் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான்ல. ஃபிரௌன் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டினதுனால நாமும் அதை என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனா ரப்புக்குமுல் அஅலா, நான் உயர்ந்த இறைவன் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபிரௌன் சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு பண்ணிட்டான்ல. அப்படின்னு பேசினா அது எவ்வளவு முட்டாள்தனமானது, அது எவ்வளவு தவறானது, பிழையானது. ஏன் ஃபிரௌன் சொன்னா சரி, ஃபிரௌன் சொன்னதை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னான் அப்படிதானே பார்க்கணும். ஃபிரௌன் தன்னை அன ரப்புக்குமுல் அஅலா, நான் உயர்ந்த இறைவன் என்று சொன்னான். ஃபிரௌன் அவ்வாறு சொன்னதை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னான்? அது சரின்னு சொன்னானா தப்புன்னு சொன்னானா? தப்புன்னு தானே சொன்னான். அப்ப அல்லாஹ் இறை மறுப்பாளர்கள் கூற்றை, இறை மறுப்பாளர்கள் சொன்ன கருத்துக்களை சில நேரங்களில் நமக்கு எடுத்து சொல்லுவான். அதை வைத்து கூட நம்ம முடிவெடுக்க கூடாது. அப்படி எடுத்து சொல்லிவிட்டு எங்காவது ஒரு இடத்துல அவர்கள் சொன்னது சரியா தப்பா, அது சரியா தப்பான்னு அல்லாஹ் ஒரு முடிவு சொல்றாங்க, முடிவை வைத்து தான் நம்ம ஏற்றுக்கணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.